ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு இப்ப புதுசா வாங்குனீங்க? தேவையில்லாத செலவு தானே. சரி, நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க, நானே கொடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாங்க. எப்படி நீங்க புதுசா தைக்க மாட்டீங்க, பழச ஆல்டர் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் நானே புதுசா வாங்கியிருக்கேன். அதுக்கு இல்லைங்க, வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இது நம்ம கௌதமுக்காக நான் வாங்கினது, இதுக்கு எதுக்குங்க நான் கேட்கணும்? அப்படி போடுங்க அண்ணே. நம்ம கௌதம் பார்த்தல வினோ, அண்ணன் எவ்வளவு அழகா நம்ம பையன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு உரிமை இருக்குல்ல. ஐயோ, நான் அதை மீன் பண்ணி சொல்லல. பொதுவா கௌதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த உரிமையில தான் சொன்னேன். அண்ணே, நீங்க எந்த உரிமையில சொன்னாலும் தப்பே இல்ல. நீங்க கொடுங்க, வினோ வாங்கிப்பா. இந்தாங்க. எங்க அளவு சரியா இருக்குமான்னு தெரியல, எதுக்கும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு ஏதாச்சும் ஆல்டர் பண்ணா பண்ணி கொடுங்க. நான் வேணா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல கொடுத்துறேன். ஆஹா, அண்ணன் Dress கொடுக்க மட்டும் வரல, அவர் மனசை கொடுக்கவும் வந்திருக்காரு. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போகும்போது கொண்டு போறேன். உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நீங்க கிளம்புங்க. வேலை இருக்குதா, ஆனா அது கொஞ்சம் டைம் இருக்கு. இத தைக்கிறதுக்கான கலர் நூல் இருக்கா, இல்ல நான் வாங்கிட்டு வரணுமா? இல்ல, நாம நினைச்சது கன்ஃபார்ம். அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம அண்ணன் உளறிட்டு இருக்காரு. இல்ல, எல்லா கலர் நூலும் இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், எதுக்கு இப்ப அண்ணனை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க இருங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். எனக்கும் இன்னைக்கு வேலை இல்ல, அண்ணனுக்கும் வேலை இல்ல, ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல. அப்படியா? வெட்டியா பேசிட்டு இருந்தா கடை வாடகையை யார் கொடுப்பா? கரண்ட் பில்ல யார் கட்டுவா? அப்போ நான் போறேன். நீங்க பிரயோஜனமா ஏதாச்சும் பேசுங்க. ஏன்னா நீங்க தானே புதுசா சேர போறவங்க, எதிர்காலத்தை பத்தி டீட்டெயிலா ஏதாவது பேசுவீங்க. இடையில நான் எதுக்கு நந்தி ஆட்டம்? அதுவும் இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து தச்சிட்டே இருந்தாலும் சிட்டிங் வெரிகோஸ் வருமா. அதனால காத்தாட ஒரு வாக்கு போயிட்டு அப்படியே அந்த அண்ணனுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வரேன். வர வர உனக்கு வாய் அதிகமாயிட்டே இருக்கு, தைச்சு விட்டுடுறேன். இப்ப நீ எங்கேயும் போக வேண்டாம். சம்பந்தம் இல்லாம நடந்தா நிக்கிற வெரிகோஸ் வருதான். அதனால நீ இங்கே இரு, அவருக்கு வேலை இருக்கும். நீ சும்மா நிக்க வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. ஆமாங்க, நானும் அப்படியே கிளம்புறேன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா உடனே கால் பண்ணுங்க, நான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன். உடனே வந்துடுறேன். வரேங்க, வரேன். வாங்க வாங்க, உங்களுக்காக கடை கதவு திறந்தே தான் இருக்கும். என்ன இது? எதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு? ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்கன்னு வேற சொல்றாரு. நாம என்ன புதுசா கம்பெனி ஆர்டர் எடுத்து தைக்க போறோம்? கௌதம் Dress ஆல்டர் தானே பண்ண போறோம். அதெல்லாம் உனக்கு புரியாது. அண்ணன் வந்தது இப்ப கௌதம் Dress குடுக்கறதுக்கு மட்டும் வரல, அப்படியே இதையே ஒரு சாக்கா வச்சு உன்னை பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. அப்படியே உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு நினைச்சாரு. அதனாலதான் நானும் கொஞ்சம் மரியாதையா வெளியில போலான்னு நினைச்சேன். நீ தான் தடுத்துட்ட. அதான் திரும்ப ஹெல்ப் வேணா கூப்பிடுங்கன்னு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு போறாரு. அதெல்லாம் இல்ல, நீயா எதையாச்சும் தப்பு தப்பா யோசிக்காத. எங்க 2 பேர் மனசுல அப்படிலாம் ஒரு எண்ணமும் இல்ல. நாங்க எல்லாமே பேசிதான் வச்சிருக்கோம். அப்படியா? உனக்கு டச் விட்டு போச்சு வீணோ. மெஷினோட மெஷினா இருந்து நீயும் ஒரு மெஷின் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு மனுஷனோட மனசு மெஷினாவே தெரியுது. என்ன பண்றது, வயசுக்கு மீறி காதல் வந்தா இப்படிதான். புரிய வைக்கிறதே கஷ்டம்தான். இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம புலம்பிட்டு இருக்கா?
என்ன இறுக்கமான முகத்துல அடிக்கடி இப்ப சிரிப்பு எட்டி எட்டி பாக்குது? என்ன வினோதினிய பார்த்து பேசிட்டு வந்துட்டியா? என்ன சொன்னா என் மருமக? அம்மா, நான் உங்ககிட்ட பேசலாம் போகல. கௌதம்க்கு வாங்கின ட்ரெஸ் அவங்க கிட்ட கொடுக்க தான் போனேன். கொடுத்தேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். ஓஹோ வாசு, அம்மா காதுல என்ன இருக்கு பாரு. கம்மல். எத்தனை கம்மல்? 4. 4 வாட்டி காது குத்தி கம்மல் போட்டிருக்கேன். என்கிட்டயே வா. மா விடுமா. சரி சரி, நீ ரொம்ப வலியாத. இரு, நான் உனக்காக டீ எடுத்துட்டு வரேன். அப்புறம் உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுடா. லெட்டரா? எங்க இருந்து? எனக்கு படிக்க தெரிஞ்சா அப்பவே பிரிச்சு படிச்சிருக்க மாட்டேனா? நீதான் காரைக்குடி கற்பகமாச்சே. டேய், நீ வேற என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க. அந்த லெட்டர் இங்கிலீஷ்ல இருந்ததுடா, அதான் எனக்கு படிக்க தெரியல. இரு, போய் எடுத்துட்டு வரேன். இந்தா. என்ன வாசு, லெட்டர் பிரிச்சு பார்க்காம உன் முகம் மாறிடுச்சு. எங்க இருந்து வந்திருக்கு? கோர்ட்ல இருந்தம்மா. கோர்ட்ல இருந்தா? என்னடா சொல்ற? கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு யாரா லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க? வாசு, யார் அனுப்பிச்சிருக்காங்க? எல்லாம் அவளோட அப்பந்தான். என்னடா எழுதிருக்கு அதுல? குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணுமா, அதனால கஸ்டடி எடுக்கணும். கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. டேய், என்னடா சொல்ற வாசு? ஏதோ சும்மா மிரட்டுறாங்கன்னு பார்த்தா நிஜமாவே கேஸ் போட்டிருக்கானா அந்த ஆளு? வாசு, இப்ப என்னடா பண்றது? ஏண்டா கோர்ட்ல அவங்க சொல்றதுதான் கேட்பாங்களா? சொல்லு வாசு, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா திவ்யாவை மட்டும் நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு சொந்தமானவ. அதெல்லாம் சரிடா, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அம்மா, அவங்க எப்படி சட்டப்படி போனாங்களோ அதே மாதிரி நானும் சட்டப்படி தான் பதில் சொல்லணும்.